ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம ஒரு 31 நாள்ல 5000 ரூபாய் எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ இது வந்து நார்மலா எல்லாராலையும் முடியக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. நீங்க வந்துட்டு தினக்கூலி வேலைக்கு போறீங்க, இல்லைன்னா உங்களுக்கு மாச சம்பளம் வருது, அது எவ்வளவா இருந்தாலும் சரிங்க. நீங்க எந்த ஒரு பட்ஜெட்டுமே போடாம உங்களுடைய டெய்லியும் நீங்க வந்துட்டு செய்யக்கூடிய சின்ன சின்ன செலவுகள்ல இருந்து நீங்க மணியை சேவிங்ஸ் பண்ணி இந்த 31 நாள்ல 5000 ரூபாய் எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா வீடியோ எண்டுல நாம சேமிக்க கூடிய தொகையை பார்த்தா உங்களுக்கு பிரமிப்பா இருக்குங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்றது என்னன்னா சின்ன அமௌண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த சின்ன அமௌண்ட்ல இருந்து எப்படி நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்ம சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நாம சேவிங்ஸ் பண்ணக்கூடியது என்னன்னா 31 டேஸ்க்கு நம்ம சேவிங்ஸ் பண்ண போறோம், சரிங்களா? ஸோ ஒரு மாசம் ஃபுல்லாவே நாம வந்துட்டு டெய்லியும் சேவிங்ஸ் தாங்க. ஸோ நீங்க டெய்லி வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்க எடுத்து வைக்க போறீங்க. ஸோ டெய்லி சேவிங்ஸ் தான் பண்ண போறீங்க. ஸோ நீங்க எவ்வளவு எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். இப்ப நீங்க எடுத்து வைக்கக்கூடிய பணம், அதாவது இனிஷியல் அமௌண்ட் என்ன தெரியுங்களா? 10 ரூபாங்க. சோ நீங்க வந்துட்டு 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய் அந்த மாதிரிதான் எடுத்து வைக்க போறீங்க. சோ நீங்க வந்துட்டு மல்டிபிள் ஆஃப் 10ங்க. சோ இந்த ரேஷியோல தான் நீங்க வந்துட்டு ஒவ்வொரு நாளும் பணத்தை எடுத்து வைக்க போறீங்க. சோ இப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு நீங்க 10 ரூபாய் எடுத்து வைங்க. அதே மாதிரி செகண்ட் டே வந்துட்டு 20 ரூபாய் எடுத்து வைங்க. மூணாவது நாள் வந்துட்டு 30 ரூபாய் எடுத்து வைங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்துட்டு மல்டிபிள் ஆஃப் 10ங்க. இப்ப நீங்க ஒரு 10வது நாள் வந்துட்டு எடுத்து வைக்கணும் அப்படின்னா 10வது நாள் இன்ட்டு 10 ரூபாய் அப்படின்னு நீங்க போடும்போது உங்களுக்கு வரக்கூடிய பணம் தான் அன்னையோட சேவிங்ஸுக்கான மணி, சரிங்களா? சோ நீங்க வந்துட்டு 10வது நாள் வந்துட்டு 100 ரூபாய் எடுத்து வைக்க வேண்டியதா வரும், சரிங்களா? அதே மாதிரி நீங்க 11வது நாள் வந்து 110 ரூபாய் எடுத்து வைக்க வேண்டியதா வரும். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு நாளும் 10 ரூபாய் 10 ரூபான்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டே போறீங்க. சோ நீங்க 20வது நாள் பாருங்க, நீங்க 200 ரூபாய் எடுத்து வைக்க வேண்டியதா வரும். இது வரைக்கும் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்றது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஆனா 20வது நாளுக்கு மேல நீங்க எடுத்து வைக்கக்கூடிய பணம், அதாவது 21வது நாள் வந்து நீங்க 210 ரூபாய் எடுத்து வைக்க வேண்டியதா வரும். சோ இது கொஞ்சம் ரிஸ்கான வேலையா கூட இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கு. பட் நீங்க வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் நீங்க பண்ணிதாங்க ஆகணும். உங்களுடைய டெய்லி வந்துட்டு நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன செலவுகள்ல இருந்து நீங்க உங்களுடைய பணத்தை இந்த சேவிங்ஸ் டார்கெட்குள்ள கண்டிப்பா கொண்டு வந்தாதான் உங்களால சேவிங்ஸே பண்ண முடியும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறுதுளி தாங்க பெருவெல்லம். இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ற ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் தான், அதாவது இந்த வீடியோ எண்ட்ல சொல்றேன், 5 இயர்ஸ்ல உங்க கையில எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அதை பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். இப்ப 21வது நாள்ல நீங்க 210 ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எடுத்து வச்சுட்டு வரும்போது 30வது நாள் நீங்க வந்துட்டு 300 ரூபாய் எடுத்து வைக்கிறோம், சரிங்களா? சோ 30 நாள், ஒரு மாசத்துக்கு நம்ம 30 நாள் எடுத்து வச்சுட்டோம். சோ நம்ம சேவிங்ஸ் பண்ணக்கூடியது என்னன்னா 31வது நாள், இல்லைங்களா? சோ 31வது நாள் நீங்க 310 ரூபாய் எடுத்து வைக்க கூடாதுங்க. இந்த 310 ரூபாய் நீங்க எடுத்து வைக்காம நீங்க எவ்வளவு எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 350 ரூபாய் எடுத்து வைக்கணும், சரிங்களா? சோ நீங்க 350 ரூபாய் எடுத்து வச்சா நீங்க ஒரு மாசத்துல கண்டிப்பா உங்களால 5000 ரூபாய் சேமிக்க முடியுங்க. இந்த 350 ரூபாய் சொல்லிட்டு ஒரே நாள் எடுத்து வைக்கிறது உங்களுக்கு சிரமமா இருக்கும். ஆனா அதுக்கும் நீங்க பயப்பட தேவையில்லைங்க. ஏன்னா இந்த 31வது நாள் சொல்லும் போது நம்மளுக்கு அது சேலரி டேவா வந்துடும், இல்லைங்களா? அதாவது அடுத்த மாசத்துடைய ஃபர்ஸ்ட் டேவா இருக்கனால நமக்கு சேலரி வரக்கூடிய நாளா இருக்கும். ஸோ சேலரி வந்த உடனே ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த மாசத்துக்கான உங்களுடைய அந்த சேவிங்ஸ் டார்கெட்டை நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிடுங்க. ஸோ அதாவது 350 ரூபாவை நீங்க ஃபர்ஸ்ட் நாள் எடுத்து வச்சிடுங்க. அடுத்து 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்க எடுத்து வச்சுட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு மாசத்துல நீங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு வரும்போது பாருங்க, ஒரு மாசத்துல கண்டிப்பா உங்களால உங்க கையில அந்த மாசம் எண்டுல கண்டிப்பா 5000 ரூபாய் சேவிங்ஸ் ஆயிருக்குங்க. ஸோ 5000 ரூபான்னு சொல்றது ஒரு சின்ன அமௌண்ட் எல்லாம் இல்லை, இல்லைங்களா? இந்த காலத்துல வந்துட்டு ஒரு 5000 ரூபாய் நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு நமக்கு ஒரு 5000 ரூபாய் வேணும்னா கூட நம்ம கடன் தான் வாங்க வேண்டியதா வரும். சோ கடன் வாங்கிட்டா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்ம கடன் வாங்கினவங்களுக்கு அந்த ஃபீலிங் என்னன்னு தெரியுங்களா? சோ கடன் இருந்தா ஒரு நாள் கூட நம்மளால நிம்மதியா தூங்க முடியாது. இந்த 5000 ரூபாய் சொல்றது ஒரு சின்ன அமௌண்டா ஒவ்வொருத்தருக்கு தெரியலாம். ஆனா இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட், இல்லைங்களா? சோ இந்த அமௌண்ட் வந்து அந்த மந்தோட நீங்க உங்களுடைய சேவிங்ஸுங்க.
உங்களுடைய பணம். இந்த பணம் நீங்க யார்கிட்டயும் வாங்கல. இது உங்களுடைய சேமிப்புக்கான ஒரு பணம் இல்லைங்களா? சோ இந்த மாதிரி சேவிங்ஸ நீங்க 1 மாசம் பண்ணதுக்கே உங்களுக்கு 5000 ரூபாய் சேவிங்ஸ் ஆயிருக்குங்க. சோ இந்த மெத்தட நீங்க 1 வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணி பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய் இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, 1 வருஷத்துல உங்க கையில வந்துட்டு 60,000 ரூபாய் இருக்குங்க. சோ 60,000 ரூபாய் சொல்றது ஒரு மிகப்பெரிய பணம் இல்லைங்களா? சோ நீங்க இப்ப ஸ்டார்டிங் எடுத்து வைக்கக்கூடிய மணி வந்துட்டு ஈஸியா தான் இருக்கும். சோ 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபான்னு சொல்றது ஈஸி தாமா. ஆனா வந்துட்டு நாள் ஆக ஆக, அதாவது அந்த மந்த் கடைசி ஆக ஆக 20 நாளுக்கு மேல ஆக ஆக எடுத்து வைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்குமா? அது எப்படிமா முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கு எல்லாருக்குமே சேலரி எப்படினாலும் அந்த டேட் 1, அதாவது அந்த மாசத்தோடைய முதல்லயே நமக்கு சேலரி வந்துடும் இல்லைங்களா? சோ நீங்க சேலரில இருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, இது ரிவர்ஸ் ஆர்டர்ல ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா நமக்கு மந்த் ஸ்டார்டிங்ல வந்துட்டு மோஸ்ட்லி அந்த அளவுக்கு எந்த ஒரு நமக்கு செலவுகளும் இருக்காது. வீட்டு செலவுகளை தவிர்த்து மீதி எதுவுமே செலவு பண்ண மாட்டோம். ஆனா மாசம் கடைசி ஆக ஆக நம்ம கையில பணம் இருக்கு பணம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாம இந்த கடையில வாங்கி சாப்பிடுறது, தேவையில்லாம பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரி அதிகமா செலவு பண்ணுவோம் இல்லைங்களா? அதனால இந்த மெத்தோட நீங்க என்ன பண்றீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல பண்ணி பாருங்க. இப்ப நீங்க 31வது நாள் செய்யக்கூடியது ஃபர்ஸ்ட் டேவா எடுத்துக்கோங்க. அதாவது நீங்க 350 ரூபாய் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேல நீங்க எடுத்து வச்சிருங்க. சரிங்களா? அதே மாதிரி இது வந்து 31வது நாள் எடுத்து வைக்கிறத நான் சொல்லியிருக்கேன். சோ நீங்க ஃபர்ஸ்ட் டேவா இதை வந்துட்டு செஞ்சுக்கலாங்க. அடுத்து 2வது நாள்ல நீங்க 10 ரூபாய் எடுத்து வைங்க. அதே மாதிரி 3வது நாள்ல 30 ரூபாய் எடுத்து வைங்க. அந்த மாதிரி செய்யும் போது நீங்க 30வது நாள் இந்த மாதிரி செய்யும் போது நீங்க 30வது நாள் வந்துட்டு 300 ரூபாய் எடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ ஓவராலா உங்களுக்கு டோட்டல் பார்க்கும்போது ஒரு மாசத்துல உங்க கையில வந்துட்டு 5000 ரூபாய் சேவிங்ஸ் ஆயிருக்குங்க. இது உண்மையான ஒரு ஒரு விஷயம். செய்யறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு ரொம்பவே கஷ்டமா கூட இருக்கலாம். ஆனா நீங்க வந்துட்டு இந்த இந்த மாதிரி சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த எண்டு வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்க. உங்களால எண்டு வரைக்கும் கண்டினியூ பண்ணல, ஒரு 20 நாள் வரைக்கும் என்னால கண்டினியூ பண்ணிருக்கேன் அப்படின்னா கூட அந்த 20 நாளுக்கு உண்டான பணம் உங்களுடைய சேவிங்ஸ் பணம் இல்லைங்களா? நீங்க வந்து ஒரு பிகினரா இருக்கீங்க, இப்பதான் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி உங்களால ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள் சேவிங்ஸ் பண்ண முடியுதோ அதை முதல்ல ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் நாள் ஆக ஆக உங்களுடைய சேவிங்ஸ அந்த ஃபுல் மந்த்துக்கும் உங்களால கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு உங்களை நீங்களே ரெடி பண்ணிக்கணுங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி ஒரு 31 நாள்ல நீங்க 5000 ரூபாய் ஈஸியா வந்துட்டு ஒவ்வொரு நாள் 10 ரூபாய் 10 ஆட் பண்ணிட்டே போகும்போது உங்களால ஒரு மாசத்துல வந்துட்டு 5000 ரூபாய் சேமிக்க முடியுங்க. சோ ஒரு வருஷத்துல நம்ம கையில 60,000 ரூபாய் பணம் இருக்கும் இல்லைங்களா? சோ இதுவே நீங்க பாருங்க, 5 வருஷத்துக்கு கணக்கு பாருங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்லயே சொன்னேன், நீங்க வீடியோ எண்ட்ல சேவிங்ஸ் பண்ண பணத்தை பார்த்தா உங்களுக்கே பிரமிப்பா இருக்கும்ல அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? சோ 5 வருஷம் இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்குங்க. அதாவது 3 லட்சம் ரூபாங்க உங்க கையில வந்து கேரண்டியா பணம் இருக்குங்க. இந்த 3 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்றது வந்து இப்ப நம்மள மாதிரி இருக்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட் இல்லைங்களா? சோ இந்த 3 லட்சம் ரூபாவை வந்துட்டு நாம சேவிங்ஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன தொகை தாங்க. 10 ரூபாய் தாங்க ஒவ்வொரு மாசம். நீங்க ஃபர்ஸ்ட் டே 10 ரூபாய், செகண்ட் டே 20 ரூபாய், 3வது நாள் 30 ரூபாய், இந்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. காலையில எந்திரிச்ச உடனே இது ஒரு சேவிங்ஸ் ஹேபிட்டா பண்ணிட்டு வாங்க. நீங்க ஒரு 5 இயர்ஸ்ல இந்த 3 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு மாசமும் நீங்க வந்துட்டு அதை என்ஜாய் பண்ணி சேவிங்ஸ் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய சின்ன சின்ன செலவுகள், நீங்க டெய்லி செய்யக்கூடிய டீ காஃபி செலவுகள், இந்த மாதிரி இப்ப மந்த் எண்ட்ல நீங்க அவுட்டிங் போற செலவுகள், அது மட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கிற செலவு, இந்த மாதிரி எல்லாமே உங்களை வந்து நான் குறைச்சிக்கோன்னு சொல்லலைங்க. ஆனா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மணியை நீங்க சேவிங்ஸ் பண்ணணுங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம் வந்துட்டு டீ செலவுக்காக நீங்க வந்துட்டு மணியை ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அதை வந்துட்டு ஒரு டைம் குறைச்சிக்கோங்க. மீதி 2 டைம் மட்டும் இந்த டீ செலவுக்காக பணத்தை ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அவுட்டிங் போறத மந்த்லி நீங்க வந்துட்டு 2 டைம் போறீங்க அப்படின்னா அதை வந்துட்டு 1 டைமா வந்துட்டு நீங்க மாத்திக்கோங்க. அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ஏதோ ஃபெஸ்டிவல் டைமுக்கு மட்டும், அதாவது வருஷத்துக்கு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மட்டும் நீங்க வந்துட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய பட்ஜெட்டை நீங்க பிளான் பண்ணீங்கன்னா தான் 5 வருஷத்துல உங்க கையில 3 லட்சம் ரூபாய் இருக்கிறது ரொம்பவே ஒரு கேரண்டியான விஷயமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு ஒரு 31 நாள்ல 5000 ரூபாய் எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈஸியான மெத்தட்ல உங்களுக்கு நான் வந்துட்டு வழி சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களால ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல சொன்ன இந்த 30 நாள் சேவிங் சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இன்னும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டுங்க, என்ன உங்களுடைய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியா நினைச்சிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுவீங்க இல்லைங்களா? லைக் நீங்க பண்ணும்போது பக்கத்துல வந்துட்டு ஹைப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் காமிக்கும், சரிங்களா? ஸோ இந்த பட்டனை நீங்க வந்துட்டு ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு யூடியூபால ரெக்கமெண்ட் பண்ணும். யூடியூப் வந்து இந்த வீடியோஸை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போது எனக்கு இந்த வீடியோக்கு வந்துட்டு வியூஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ப்ளீஸ் என்ன உங்களுடைய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியா நினைச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஹைப் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு மணி சேவிங்ஸ் ரிலேட்டடான ஒரு வீடியோடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் டாட்டா, பை பாய்.